Hello friends, welcome to Tamil Tech Tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸல்ல லெஃப்ட் ரைட் மிட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எக்ஸல் வந்து கேரக்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதும் சரி இல்லை டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் சரி இந்த லெஃப்ட் ரைட் மிட் ஃபங்க்ஷன் நம்ம இது யூஸ் பண்ணலாம். அதில் இந்த ஃபங்க்ஷனை இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஃபங்க்ஷன், இது வந்து எக்ஸலுடைய ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன். அதனால் நீங்கள் வந்து லெஃப்ட்டுன்னு கொடுத்தாலே அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் கொடுக்குற இன்புட் ஸ்ட்ரிங்கில் இருந்து உங்களுக்கு தேவையான கேரக்டரை லெஃப்ட் ஸ்டைலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். அதுதான் வந்து லெஃப்ட் ஃபங்க்ஷன். இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து லெஃப்ட் சைடில் தான் ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து நார்மலாக வந்து ரெண்டு ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்புட் செல்லு, அதுக்கப்புறம் செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கேரக்டர் உங்களுக்கு வந்து வேணும் அதை வந்து நீங்கள் வந்து செகண்ட் ஆர்குமெண்ட்டாக கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து கம்பல்சரி, செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ஆப்ஷனல் தான். ஒருவேளை நீங்கள் ஆர்குமெண்ட்டே கொடுக்கல அப்படின்னா அது டிஃபால்ட்டாக ஒரு கேரக்டர் மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேலே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து ரிட்டர்ன் ஆகும். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் இது வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணும். இதுதான் வந்து லெஃப்ட் ஃபங்க்ஷன். இப்போ நான் இதுக்கான டெமோ காமிக்கிறேன். ஸோ இது வந்து என்னுடைய சாம்பிள் இன்புட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு மிட்டுக்கு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் போடுங்க, லெஃப்ட்டுன்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து நம்மளுடைய செல்லு, இந்த இன்புட் செல்லை கொடுக்குறேன். செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கேரக்டர் வந்து உங்களுக்கு வேணும். இப்போ வந்து வெல்கம் டு இந்தியாவில் வெல்கம்ங்கிற வேர்டு வந்து பார்த்தோன்னா 7 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் 1 ஸ்டார்ட் பண்ணாலே போதும், 0 தேவையில்லை. இப்போ வெல்கம்ங்கிற வேர்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது கவுண்ட் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா 7 கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெல்கம் அப்படிங்கிறது வந்துடும். இது மாதிரி மற்ற எல்லாத்துக்கும் இது கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆட்டோ ஃபில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அதாவது இந்த இன்புட்லேருந்து ஃபஸ்ட்டு 7 கேரக்டர் வந்து வெளியில் வந்துடும். இதுதான் வந்து லெஃப்ட் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள். சப்போஸ் வந்து நீங்கள் எந்த கேரக்டருமே கொடுக்கல, அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கேரக்டர் மட்டும்தான் அது எடுத்துக்கும். ஏன்னா செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து கம்பல்சரி. இப்போ நான் இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த இன்புட்டோட ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும்தான் ரிட்டர்ன் ஆகும். இதுதான் வந்து லெஃப்ட் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள். சரி, இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஃபங்க்ஷன். இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃபங்க்ஷனுக்கு ஆப்போசிட். ஸோ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுக்குற இன்புட்லேருந்து டெக்ஸ்ட்டையோ அல்லது ஸ்ட்ரிங்கையோ கலெக்டையோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். லெஃப்ட் ஃபங்க்ஷன் மாதிரி இதுவும் 2 ஆர்குமெண்ட் இருக்கும். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து நம்மளுடைய இன்புட் செல்லு, செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து லென்த்து. இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், கம்பல்சரி கிடையாது. நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து கேரக்டரை ரிட்டர்ன் பண்ணும். அப்படி நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் அந்த எக்ஸ்ட்ராக்ஷனை ஸ்டார்ட் பண்ணும். இப்போ நான் வந்து அதுக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இதே இன்புட்டை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஈக்குவல் போட்டுட்டு ரைட்டுன்னு கொடுக்குறேன். இது வந்து நம்மளுடைய இன்புட் செல்லு. இப்போ கமா, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னா இந்தியாவிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். அதனால் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு இந்தியாங்கிற வேர்டு வேணும் அப்படின்னா இப்போ இந்தியாவோட கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக 5 இருக்குது. ஸோ 5ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்தியா மட்டும் உங்களுக்கு வெளில வரும். மீதி இருக்கும் இதே மாதிரி ப்ராசஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே வந்து எக்ஸாக்டாக ட்ராக் பண்ணலாம். அதாவது உங்களோட கவுண்ட் வந்து எக்ஸாக்டாக 5 தான் அப்படின்னா ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்க வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து ரைட் ஃபங்க்ஷன். இந்த ரைட் ஃபங்க்ஷனில் நீங்கள் லென்த் வந்து கொடுக்கல அப்படின்னா அது வந்து என்னவாக இருக்குன்னா லென்த் வந்து ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் ரைட் ஹேண்ட் சைடில் பண்ணும். அதே நீங்கள் வந்து அதே மாதிரி எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னா ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரைட்டு. ஸோ லெஃப்ட்டுங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான கேரக்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ரைட்டுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான கேரக்டர் ரைட் சைட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் லெஃப்ட் ரைட்டுக்கான வித்தியாசம். அடுத்தது வந்து மிட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்ப்போம். இந்த மிட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்புட் ஸ்ட்ரிங்லேருந்து மிடிலிருந்து உங்களுக்கு ரிட்ரீவல் ஆகணும் அப்படின்னா அப்போ வந்து இந்த மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஃபங்க்ஷன்னா 2 ஆர்குமெண்ட் எடுத்துக்கும், ரைட் ஃபங்க்ஷன் அப்படின்னா 2 ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். ஆனால் மிட் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 3 ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். இதுதான் வந்து லெஃப்ட் ரைட்டுக்கும் மிட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அப்போ அந்த 3வது ஆர்குமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் செல் தான். செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் பொசிஷன், அதாவது மிடிலேருந்து தான் இது ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் மிடிலிருந்து கூட நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டாவோ அல்லது லாஸ்ட்டாவோ அல்லது மிடிலுக்கு நடுவில் நீங்கள் வேணும் அப்படின்னா அப்போ வந்து இந்த பொசிஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எக்ஸாக்டாக மிடில் தான் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி வந்து இந்த பொசிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாது. ஏன்னா இது ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுத்தாங்க. வேணால் அதுக்கு நம்ம வந்து
லென்த் ஃபங்க்ஷன் மூலமாக போட்டோம் அப்படின்னா நம்ம மிடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். பட் ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிடில் பொசிஷனை யூசர் கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஸ்டார்டிங் பொசிஷன் நீங்களே வந்து ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். ஸோ பொசிஷன் ஆஃப் த ஃபஸ்ட் கேரக்டர் தட் யூ வாண்ட் டு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது எந்த பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறங்கிறத யூசருடைய சாய்ஸ், அது லெஃப்டாக இருக்கலாம், ரைட்டாக இருக்கலாம், மிடில் கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த செகண்ட் ஆர்குமெண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமன், எவ்வளோ கேரக்டர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து மிட் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா இந்த 3 ஆர்குமெண்ட்டுமே கம்பல்சரி. பட் லெஃப்ட் ரைட்டில் பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் மட்டும்தான் கம்பல்சரி, செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ஆப்ஷனல். அதனால் இதில் வந்து நம்ம லென்த் வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக எரர் வரும். அதனால் லென்த்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இதான் வந்து மிட் ஃபங்க்ஷன். இப்போ நான் வந்து மிட்டுன்னு போடுறேன். இந்த இன்புட்டை நான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக மிட்டுங்கிறது வந்து மிடிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஆனால் ஸ்டார்டிங் நம்பர் வந்து என்னென்னா யூசர் சாய்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மிடில் வந்து 2 இருக்குது. அதாவது ரொம்ப எக்ஸாக்டாக போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 வரும். இப்போ நாங்கள் 2ங்கிற வேர்டை வந்து வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 அதுக்கப்புறம் 8. ஸோ இது வந்து 9லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 9 போட்டுட்டு அதுக்கப்புறம் எத்தனை கேரக்டர் வேணும்? 2 மட்டும்தான் வேணும். அப்போ வந்து 2 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2ங்கிறது மட்டும் வரும். இதை நீங்கள் ஆட்டோ ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்ட்ரிங்கில் எது இருக்கோ அது வரும். ஆனால் அடுத்தடுத்த ஸ்ட்ரிங்கில் மிடில் வந்து மாறும். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு கரெக்டாக மிடில் மட்டும்தான் வேணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மிட் ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். நம்மளுடைய இன்புட்டை எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம எக்ஸாக்டாக அதை டைனமிக்காக பண்ணோம் அப்படின்னா லென்த்துங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். லென்த்னா என்ன அப்படின்னா நீங்கள் கொடுக்குற இன்புட் ஸ்ட்ரிங்குடைய கவுண்டர் அது ரிட்டர்ன் பண்ணும். உதாரணத்துக்கு வந்து லென்த். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி லென்த்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ லென்த்து கொடுத்தோன்னு வச்சிங்களேன், இந்த ஃபங்க்ஷன் வந்து எவ்வளோ கேரக்டருங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். 16 கேரக்டர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது வந்து 11ன்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 11 காமிக்கும். ஓகேங்களா? நான் இதை வச்சு என்ன பண்ணுறேன்னா ஓவரால் கேரக்டரை டிவைட் பை 2 பண்ணினா மிடில் பொசிஷன் தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது மிட்டு நம்மளுடைய இன்புட் செல்லு கமா போட்டு லென்த்து மறுபடியும் அதே இன்புட் செல்லு டிவைட் பை 2 இது கொடுத்தீங்கன்னா மிடில் பொசிஷன் வந்துடும். இப்போ மிடில் பொசிஷன் வந்து எத்தனை கேரக்டருங்கிறது நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? 2 கேரக்டர் சொல்லலாம், 3 கேரக்டர் சொல்லலாம், இல்லை 4 கேரக்டர் சொல்லலாம். நான் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா 3 கேரக்டர் சொல்கிறேன். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாறும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா மிடில் கேரக்டர் 2 தான். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 11 இருக்குது. ஸோ 11 டிவைட் பை 2ங்கிறது 5.5. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த 5லேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ 5 ஸ்பேஸு W அந்த மாதிரி வருது. அது மாதிரி குட் மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 4, இது ஒரு 7, 12. ஸோ 12ல் டிவைட் பை 2 அப்படின்னா 6. அப்போ 6ங்கிறது வந்து எங்கே போகுது அப்படின்னா கரெக்டாக எம்மில் ஆரம்பிக்குது. ஸோ எம்லேருந்து நம்ம எவ்வளோ கேரக்டர் கொடுத்துனா 3 கேரக்டர் கொடுத்துருவோம். ஸோ MOR அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த மாதிரி வந்து டைனமிக்காக ஆட்டோமேட்டிக்காக அதுவே மிடில் வந்துடும். இதுதான் வந்து மிட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து மிட் பொசிஷனில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யூசர் சாய்ஸில் கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்களே வந்து மிட் பொசிஷன் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து நீங்கள் எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவையில்லை, எனக்கு வந்து நான் தேவையான கேரக்டர் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பொசிஷனை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து லெஃப்ட்டு ரைட்டு மிட் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.